டாக்டர் கேஸ்ல அடுத்தடுத்து பல திருப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ சம்பந்தப்பட்ட விக்டிம் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க சார்பில் அரெஸ்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தீப் கோஷ் அண்ட் சஞ்சய் ராய் அப்படின்ற இந்த முக்கியமான ஒரு அக்யூஸ்ட் தான். ஸோ இவங்க 2 பேர்கிட்டயும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இதுக்கு இன்னும் ஒரு 90% முடிஞ்சிருச்சுங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, தீர்ப்பு சீக்கிரமா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. சரி, இந்த விஷயத்த அப்படியே வச்சா அதுக்குள்ள பகீர்னு இந்த விக்டிம் இருக்காங்க இல்லையா, அந்த டாக்டர், அந்த லேடி டாக்டருடைய அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டு நாடே ஐயோ அப்படின்னு சொல்லி அதிர்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சோ என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. சோ வீடியோக்குள்ள போலாம். இப்போ விக்டிமோடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவரை வந்துட்டு கூப்பிட்டு நியூஸ் மீடியாஸ் எல்லாமே நீங்க வாங்க, நடந்தது என்ன உண்மை, ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச க்ளூஸ் இருக்கா இல்ல டவுட்ஸ் இருக்கா, ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே பாத்தீங்கன்னா ஹோல் மீடியா முன்னாடி உட்காந்து அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனைகள்ல முதல்ல என் பொண்ணு மேல இந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை அவளா தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி திசையை மாத்தத்துக்கு ட்ரை பண்ணாங்க. அது பச்சையா தெரியுது, அப்பட்டமா தெரியுது அவங்க பண்ண நாடகம் எல்லாமே அப்படின்றது குற்றச்சாட்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேல ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பொண்ணுடைய உடலை உங்களுக்கு காமிக்கல அப்படின்றதையுமே குற்றச்சாட்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் அகெயின் அது நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் கூட சீக்கிரமா இறுதி சடங்கு பண்ணணும், அவசரமா பண்ணணும்னு எங்களை விட அவங்க ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாங்க. வேற வழி இல்லை, பொண்ணு இல்லைன்ற ஒரு பதட்டத்துல எங்களுக்கே என்ன பண்ணுதுன்னு தெரியாம அந்த விஷயங்கள் நடந்துச்சு, அதை ஏன் அவ்வளோ ஏர்ஜ் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டினுமே ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல கொஸ்டின் அடுக்கடுக்கா அவங்க போட்டுக்கிட்டே இருக்க கேட்டுட்டு இருக்கவங்களும் பல கேள்விகளை கேட்கறாங்க. வேற என்னங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்ற ஒரு அவங்களுடைய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு நல்ல எம்டி கோல்ட் மெடலிஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு செம்ம ஆசை, நல்லா படிக்கிற பொண்ணு, அவ பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு ரொம்ப பெரிய கனவுலாம் கண்டுட்டு இருந்தா. இது எல்லாமே ஒரே நாள்ல சுக்கு நூலா முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயங்கள் எங்களால ஏத்துக்கவே முடியல. அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் தெரிஞ்சிருக்கா, கொஞ்சம் ஹானஸ்டான பர்சன், எனக்கு காசு பணம் வேணான்னு எப்பவுமே சொல்ற ஒரு பொண்ணு. மேபி அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சு அதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க அவளை ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா, இந்த சமுதாயம் அண்ட் இந்த போலீஸ்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற பர்சன்ஸ், ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு சீஃப் அசோசியேஷன்ல இருக்கிற எல்லா பர்சன்ஸும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக இந்த கேஸையே மூடி மறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. அதை எங்களால ஏத்துக்க முடியல. இன்கேஸ் இவங்க எனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. பட் அந்த பணத்தை வாங்கிட்டா இத்தனை பேர் போராட்டம் பண்றாங்க, அவங்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு வேற லெவல்ல கேள்வி கேட்டிருக்காரு. சோ எனக்கு தேவையானது பணம் கிடையாது, எனக்கு தேவை நியாயம் தான். என்னோட பொண்ணுக்கு நடந்ததுக்கு கரெக்டான நியாயம் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. சோ யோசிச்சு பாருங்களேன், இப்போ அந்த விக்டிம், அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய விஷயம். ஆக்சுவலி இதெல்லாம் டைஜஸ்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கான ஒரு மேட்ரு. ஸோ இதுல காசு கொடுத்து நான் கியூர் பண்றேன்ற அளவுக்கு அந்த சஞ்சய் ராய் அவ்வளவு பெரிய ஆளு, சந்தீப் அவ்வளவு பெரிய ஆளு. அப்போ கவர்மெண்ட்ல இருக்கிற பெரிய பொசிஷன்ல இருக்கிற பர்சன்ஸ்க்கும் இவங்களுக்கும் நடுவுல என்ன கனெக்ஷன்? அதையும் தாண்டி சஞ்சய் ராய் இருக்கான் இல்லையா, இவனுக்கும் போலீஸ்க்கும் என்னங்க நடுவுல தொடர்பு? எதுக்கு போலீஸ் எல்லாரும் சேர்ந்து இவனை அவ்வளவு பாதுகாக்கணும் அப்படின்னு கேள்விகள் நிறைய இருக்கு. ஸோ நான் முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருந்தேன், போலீஸ் வெல்ஃபேர் போர்ட்ல இருந்து இவனுக்கு தன்னாய்வாளர், சாரி அதான் கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன், ரொம்ப அவனாவே சோசியல்ல இன்வால்வ் ஆயிட்டு நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் அவனா வரவனுக்கு அவங்களே பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் ஃபேமிலி ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேரா அவன் தான் பாத்துக்கிறான். அண்ட் யாராவது டிரான்ஸ்ஃபர் ஆகணும், யாராவது ஒரு பெரிய பொசிஷனுக்கு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் போலீஸ்க்கே வருதுன்னும் போது சஞ்சய் ராய் அந்த அத்தாரிட்டியில இருந்து அவங்க கிளியர் எல்லாம் பண்ணுவானா. அதனால போலீஸ்க்கும் இவனுக்கு நடுவில் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு, அதனால மேபி இவங்க எல்லாம் காப்பாத்தலாம் சேர்ந்து. ஆனா ஒரு குற்றவாளியை இந்த அளவு சேஃப் பண்ணது ரொம்ப தப்பு. அதுவும் சின்ன விஷயங்கள் இது கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அக்யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த அக்யூஸ்டுக்காக ஏன் சப்போர்ட் பண்றீங்கன்னு இப்ப பல பிரச்சனைகள் தோண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு, விடாம ஓடிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது, ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ 1 மந்த் ஆக போற நிலைமையில இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த கேஸ்க்கு தீர்வு என்னன்னு சீரியஸா தெரியல. ஸோ வெயிட் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கேஸை நீங்க பயங்கர சீரியஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye guys.